பூக்களுடைய நீளம் வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் இதனுடைய அடித்தண்டு பாருங்களேன், இந்த அளவுக்கு வீரியமானதாக இருக்கும். அப்போது கரிமுண்டாவாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் சமவெளியில் அதற்கேற்ற சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து கொண்டு வர முடியும். ஒரு ஏக்கரா வந்து பாக்கு வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே ஊடு பேராக வந்து ஒரு 500 மிளகு பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 500 கிலோ மிளகு உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். ஒரு இடத்தை முற்று முழுதாக பயன்படுத்துது, அதாவது ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை, அடுக்குமுறை சாகுபடி முறை இப்படி செய்கிறது மூலிமா என்ன நடக்கும், ஒரு நிலத்தில் ஒரு வருமானம் இல்லாமல் தொடர் வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக ரன் பண்ண முடியும். இதுபோல் பாக்குத்தோப்பு வச்சிருக்க விவசாயிகள், எனக்கு வந்து செடி மிளகு சாகுபடி நினைக்கிற விவசாயிகள், நாமக்கல் ஏரியா, சேலம் ஏரியா அல்லது மற்ற மாவட்டங்களில் இருக்க விவசாயிகள், உங்களுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உழவை வந்து தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் நிச்சயமாக நடவுலேருந்து அறுவடை வரை உங்களோட பயணிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் வீரிய நாட்டுக்கு வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்று உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.